இந்த உலகத்தோட மிகவும் கொடுமையான கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாஸ்டிக். எஸ், காம்பினேஷன் ஆஃப் சம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கே நாமளே வச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தீங்கான விஷயம் தான் பிளாஸ்டிக். அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனாலும் நம்ம அதை அவாய்டே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டுட்டோம். பட் நேச்சர் அட் இட்ஸ் ஹீலிங், அதாவது இயற்கை தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக் கொள்ளும், அப்படி இல்லைன்னா ஒன்று அழித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. அஃபிஷியலாக பிளாஸ்டிக்கையே சாப்பிட்ற அளவுக்கு ஃபங்கஸ் வந்து நேச்சர் டெவலப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்ரி இயர் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சஸ்லாம் நடக்கும். அதாவது நம்மளுக்கு ஏதாவது சாதகமாக நடக்குதா, இல்லை இயற்கைக்கு ஏதாவது சாதகமாக நடக்குதா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அழிச்ச இயற்கையை மீட் எடுக்கிறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் இல்லை சயின்டிஸ்ட்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து லாஸ்ட் இயர் பண்ண ரிசர்ச்சில் ஜெர்மனியில் ஒரு அரிதான விஷயத்தை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அரிதான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஸ்ட்ரெயின் ஃபங்கஸை எடுத்திருக்காங்க. அதாவது கடல் ஆழ்பகுதியிலேருந்து ஒரு 16 ஸ்ட்ரெயின் ஃபங்கஸ் எடுத்திருக்காங்க. அதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து என்னென்னா, பிளாஸ்டிக்கே வந்து ஃபுட்டாக எடுத்து பிளாஸ்டிக் மேலேயே வளரக்கூடிய அளவுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், இந்த சைடில் பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த சைடில் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் தாண்டி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிளாஸ்டிக்கை போய் அதை சாப்பிட்டு அதை வளருது அப்படின்றது தான் மிகப்பெரிய அரிதான விஷயம். அதை தான் இப்போ ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் வந்து பாலித்தீன் அப்படின்ற பிளாஸ்டிக்கோட வகைகள் இருக்க சின்ன கார்பன்ஸை வந்து ஃபுட்டாக அடாப்ட் பண்ணிட்டு இல்லை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபுட்டை வந்து ஃபுட் செயினை பிரேக் பண்ணி அதுக்கான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அது மேலேயே வளர்றதுனால கண்டிப்பாக இட்ஸ் எ பிக் பிரேக் த்ரூ ஃபார் ஹியூமன் லைஃப். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் கேட்டுங்களேன். நம்ம 1950 வந்து கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் டன் பிளாஸ்டிக் மட்டும்தான் ஆஸ் அ மக்களாக இல்லை வந்து ஒரு பப்ளிக்காக வந்து வெளியில் போட்டிருக்கோம் இந்த சென்ஸ் கடலில் போட்டிருக்கோம். பட் 2021 ஸ்ட்ராட்டஜி படி 350 மில்லியன் டன் பிளாஸ்டிக்கை வந்து கடலில் போட்டிருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த 4 ஸ்ட்ரெயின் வெர்சஸ் 350 மில்லியன் டன், இந்த ரெண்டும் வந்து சேரும் போது இந்த 4 ஸ்ட்ரெயின் தான். இதால் இதை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸும் சரி சயின்டிஸ்டும் சரி சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 700 கோடி மக்கள் தொகை தாண்டி போயிட்டு இருக்கு. அவங்க வந்து டெய்லி போடுற பிளாஸ்டிக்கை இந்த 4 ஸ்ட்ரெயின்ஸ் ஃபங்கை வந்து கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஒரு சீவேஜ் சிஸ்டம் இல்லை வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஹீட்டு கோல்டு இதெல்லாம் பார்த்து அந்த ஃபங்கஸ் வளர்கிற இடம்லாம் பார்த்து ஏதோ ஒரு சில இடத்துல வந்து பிளாஸ்டிக்கை வந்து அது சாப்பிட்டு அதுவே க்ரோ ஆகி டெஸ்ட்ராய் ஆகுமே தவிர நீங்கள் போட்டு வச்சுருக்க குப்பையை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபங்கை ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இது நமக்குமே தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரீசைக்கிள் மாதிரி ஒரு அதிநவீன டெக்னாலஜி விஷயம்லாம் நம்மளை சுற்றி நிறைய வந்தாலும் நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸில் எவ்ரி இயர் வெறும் 10% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ண முடியுதான். மீதி 90% எங்கே போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பூமியில் போட்டு அடக்குவோம், அப்படி இல்லைன்னா ஆப்வியஸாக இருக்கவே இருக்குது இந்த உலகத்தோட மிகப்பெரிய குப்பை தொட்டின்னு போற்றப்படும் கடலில் கொட்டுவோம். அது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபங்கஸ் மேலன்றதை தாண்டி நம்ம வந்து ஆஸ் அ சொசைட்டியாக ஆஸ் அ தனிநபராக ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு இந்த வீடியோவை முடிக்கலாம். என்னென்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு பால் பேக்கெட் வாங்குறீங்க, அதோட முனையை கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முனையை வந்து தயவு செஞ்சு அந்த பால் கட் பண்ண கவருக்குள்ளேயே போடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து அந்த பால் பேக்கெட்டோட முனையை கட் பண்ணி தூக்கி போடுறதுனால அந்த முனை போய் அடைச்சிட்டு அந்த முனை போய் அடைச்சி
நிறைய இடத்துல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக போகாமல் கட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சின்ன இனிஷியேஷன் தான், பட் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் பாக்கெட்டுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கவர் வாங்குறோம்ல, பால் பாக்கெட்டே ஒரு கவரில் தான் வாங்குறோம். ஸோ அந்த அடிஷ்னல் கவர் வாங்காமல் வெறும் கையில் எடுத்துகிட்டு வரலாம். அதுவுமே ஒரு மிகப்பெரிய இனிஷியேஷன். ஸோ உங்ககிட்ட எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பர்சனலாக பிளாஸ்டிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்த ஸ்டெப் என்ன? செகண்ட் கொஸ்டின், அதாவது பெரும்பாலான பிளாஸ்டிக் வந்து உணவுப் பொருட்களில் தான் பயன்படுத்தப்படுது, உணவுப் பொருட்களை வந்து கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய பிரகாரம், அதாவது எண்ணெயை வந்து பாட்டில்லையும் அப்புறம் வந்து சாப்பாடை வந்து பேப்பர்லையும் கட்டி தந்தால் திருப்பி நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா பழைய பிரகாரம் போனால்? இல்லை பிளாஸ்டிக்கே வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜியை வச்சு உண்மையாலுமே பிளாஸ்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு தெரியுதா, இல்லை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாபாய், சி யூ. மறக்காமல் சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.